தெய்வீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் அபிராமி அன்னையின் பதிகத்தில் நோய் தீர்க்கும் பதிகத்தை பார்த்தோம். இப்பொழுது நினைப்பது நிறைவேற. நோய் தீர வேண்டும் என்று நினைப்பதும் ஒரு ஆசைதானே. ஆரோக்கியமான உடல் வேண்டும். அந்த ஆரோக்கியத்திற்கு உன் அருள் வேண்டும். அதன் மூலம் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும். வாழும் நாளெல்லாம் உன்னையே துதிக்க வேண்டும். உன்னையே துதித்து உன் அருளில் தோய்ந்து உன் நாமத்தையே சொல்லிக்கொண்டு உன் பாதத்தில் சேர்ந்து விட வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசை என்று கூறும் அபிராமி பட்டர், உன் பின்னே திரிந்து நான் வருவது இந்த பிறப்பை அறுக்க, இந்த பிறவி பிணி இல்லாமல் இருக்க, பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன். முன்பே நான் பல தவங்கள் செய்துதான் இந்த பிறவியை வேண்டாம், என்னை உன் பாதத்தில் சேர்த்துக்கொள் என்று கூறுகிறேன். முதல் மூவருக்கும் அன்னே, மும்மூர்த்திகளுக்கும் அன்னை. ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் சாம்ராஜ்ய பீடாதிபதி அவர், சிம்ஹாசனேஸ்வரி. அவள் அமர்ந்திருக்கும் அந்த சிம்மாசனத்தின் 3 கால்களாக மும்மூர்த்திகளும் இருக்கிறார்கள். மகாவிஷ்ணு, பிரம்மா, ஈஸ்வரன், ருத்ரன் என்ற ஒரு உருவம் 4வது காலாக இருக்கிறது. அந்த பராசக்தியின் சிம்மாசனத்தை தாங்கக்கூடிய மும்மூர்த்திகள், அந்த மூவருக்கும் அன்னே. மூவரையும் படைத்தவள் பிரம்மா. உயிர்களை படைப்பதற்கான சக்தியை அவருக்கு கொடுப்பவள் நீ. இந்த உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் உணவளிக்கக்கூடிய சக்தியை கொடுப்பது ஈஸ்வரன். அவருடைய சக்தியாக இருப்பது நீ. இந்த உலகை காத்து ரட்சித்து உயிர்கள் விரும்பும் அனைத்து நல்ல பலன்களையும் கொடுக்கக்கூடிய சக்தியை அளிப்பது நீ. இந்த பூமியில் வாழும் உயிர்கள் அனைத்தும் இயங்குவதற்கான சக்தியை கொடுப்பதும் நீ. சக்தி இல்லையேல் சிவம் இல்லை. சிவம்தான் மெய். சக்தி அதன் உள்ளிருந்து இயக்கும் உயிர். அந்த உயிராக இருக்கும் அன்னை நீ. மூவர்க்கும் அன்னை. உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களின் பிணியை தீர்க்கக்கூடிய அருமருந்து அபிராமி என்னும் நீதான். என்னே இனி உன்னையால் மறவாமல் நின்று ஏத்துவனே. இனி உன்னை நான் மறக்க மாட்டேன். நீ எனக்கு எத்தனை நல்லது பண்ணியிருக்க. எடுக்கும் பிறவிகள் தோறும் இந்த பிறவி பிணியை தீர்ப்பதற்காக உன்னையே தாழ் பணிந்து உன் காலையே பிடித்து கொண்டு நான் வந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பிறவி பிணியை தீர்த்து எனக்கு முக்தியை அளிக்கக்கூடியவள் நீயே. நீயே மூவர்க்கும் அன்னையாக இருக்கிறாய். எனவே உன்னை பணிந்த பின் நான் மற்றொருவரை பணிய மாட்டேன். பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன். முதல் மூவருக்கும் அன்னை. உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே. என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே. உன்னையே அபிராமி அபிராமி என்று ஏத்துவேன். உன்னை தவிர வேறு நாமத்தை உச்சரிக்க மாட்டேன். சிலர் நான் முருகா என்னும் நாமம் தவிர வேறு சொல்ல மாட்டேன். கிருஷ்ணா என்னும் நாமம் தவிர வேறு சொல்ல மாட்டேன். ஈசா என்ற நாமம் தவிர வேறு சொல்ல மாட்டேன். பராசக்தி தான் என்னுடைய ஒரே நாமம். அபிராமி என்பதே ஒரே நாமம். ஸ்ரீ காமாட்சி என்பதே ஒரே நாமம். இந்த ஒரு நாமத்தை தவிர வேறு நாமத்தை சொல்ல மாட்டேன் என்று சொல்வார்கள். ஆனால் பைத்தியக்காரத்தனம். இந்த உலகில் இருக்கும் அனைத்து நாமங்களும் ஓரிடத்தில் சென்று தஞ்சமடைவது ஸ்ரீ பராசக்தியிடம்தான். நீ எந்த நாமத்தை சொன்னாலும் சரி, அது அனைத்தும் சென்று சேரக்கூடிய இடம் ஸ்ரீ அம்பிகையிடம்.
எனவே அம்பிகையை வணங்கி இந்த பாடலை பாராயணம் செய்தால் நாம் நினைப்பது நடக்கும், நினைக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும். இனி அடுத்த பாடலை பார்க்கலாம்.